வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆளுநர் பதவி நீக்கம், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, திடீர் பரபரப்பு. அதாவது ஆளுநர் ரவியை வெளியேற்ற சட்டப்படி நடவடிக்கை தேவை என திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகின்றது. ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தால் முடியும், ஆனால் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய மாநில சட்டசபையால் முடியாது. இந்த விஷயத்தில் மத்திய அரசு வைத்திருக்கும் பெரிய செக் பற்றி தற்போது பார்க்கலாம். அதாவது நமது அரசியலமைப்பு 25 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 61வது பிரிவின்படி குடியரசுத் தலைவரை நீக்க நாடாளுமன்றத்தால் நீக்க முடியும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்திய தேசத்திற்காக தலைவராக, அதாவது குடியரசுத் தலைவராக உள்ள ஒருவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தால் முடியும். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிகளுக்கும் மாநிலங்களவை எம்பிகளும் சேர்ந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் இதுவரை அப்படி எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டது இல்லை. அதே நேரம் இந்திய குடியரசுத் தலைவரை நியமிக்கும் எம்பிக்களும் நீக்கம் அதிகாரம் வழங்கப்பட்டு உள்ள நிலையில் அந்தந்த மாநிலங்களில் ஆளுநர்களாக உள்ளவர்களை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் அந்தந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கவில்லை. அதே போலதான் ஆளுநரை நீக்கும் அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவரிடம்தான் இருக்கிறது. மத்திய அரசின் பரிந்துரையின்படி அவர் செயல்படுவதால் மத்திய அரசு தான் ஆளுநரை நியமிப்பது, நீக்குவதை செய்ய முடியும். நமது அரசியலமைப்பு சட்ட விதி 153 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டியது அவசியமாகும். அரசியலமைப்பு சட்ட விதி 155 படி குடியரசுத் தலைவரால் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதி அல்ல, இவர் மத்திய அரசின் பிரதிநிதியாக மாநிலத்தில் செயல்படுகிறார். அதே போல அரசியலமைப்பு சட்ட விதி 154 படி நிர்வாகம் அதிகாரம் ஆளுநரிடத்தில் உள்ளது. அதாவது நேரடியாகவோ அல்லது துணை அதிகாரிகள் மூலம் மறைமுகமாகவோ நிர்வாக கடமையாற்ற முடியும். அரசியலமைப்பு சட்ட விதி 161 படி மாநில ஆளுநர்கள் குற்றவாளிகளின் தண்டனையை ஒத்திவைக்கவும், தள்ளி வைக்கவும் மற்றும் குறைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. மசோதாக்களை பொறுத்தவரையில் ஆளுநரால் நிறுத்தி வைத்து அதை திருப்பி அனுப்ப முடியும். ஆனால் மீண்டும் அனுப்பினால் அதை கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதே நேரம் சில சிக்கலான மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்களில் இவருடைய ஒப்புதல் தேவைப்படாது ஆகும். அதே போல மாநிலத்தில் ஆளுநர்கள் என்பவர்கள் மத்தியில் ஆளும் அரசால் நியமிக்கப்படுவதால் மத்தியில் ஆளும் கட்சி மாநிலத்தில் ஆண்டால் எந்த சிக்கலும் இருப்பது இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுக்கும் முரண்பாடுகள் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆளுநர் என்பவர் நியமனத்தில் வருபவர் என்பதால் அவரை நீக்கும் அதிகாரத்தை மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்று மாநிலங்கள் நீண்ட காலமாக கோரி வருகிறார்கள். ஆனால் இதுவரை ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சரி, இப்போது ஆளும் பாஜகவும் சரி ஒப்புக்கொண்டதே இல்லை. அதே நேரம் மாநில அரசுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையோ இடர்பாடோ ஏற்பட்ட ஒழிய மாநில அரசுகளின் செயல்பாடுகளில் ஆளுநர் தலையிடுவது தவறு என்ற கருத்து மக்களிடையே உள்ளது. அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சட்டப்பேரவையில் இயற்ற தீர்மானங்களுக்கு அந்த மாநில ஆளுநர் ஆதரவளிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த தீர்மானங்களுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. மத்திய அரசு மாநில அரசு இடையே மோதல் போக்கை உருவாக்கும் ஆளுநர்களை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் மாநில சட்டசபைக்கு தரப்பட வேண்டும். அதே போல மத்திய அரசும் தனது கைப்பாவையாக செயல்படுபவர்களை ஆளுநராக நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.